ஐபிஎல்லோட 49வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு போட்டியில் தோத்தாங்கன்னா அவங்க சீரியஸை விட்டு வெளியில், இதுக்கு முன்னாடி தியரட்டிக்கல் சான்ஸு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடத்துலேருந்து வெளியில் வருவாங்க. அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. இப்போ இருக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் கஷ்டமாக இருக்குது, நிறைய பேருக்கு அட்ஜஸ்ட் ஆக முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இங்கே பழைய பாயிண்ட் சிஸ்டத்தில் இருக்குது. 7+4 10+1 அந்த இடத்துல நீங்கள் எதை பிக் பண்ணுமோ பிக் பண்ணி விளையாடுங்க. ஸ்மால் லீக்குக்கு ரொம்பவே பெஸ்ட். அதில் மெகா லீக்ஸ் ரொம்ப சூப்பராக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் இந்த போட்டி. கிளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் ஏப்ரல் 30 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. இந்த மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் டியூ அவ்வளோவா கிரியேட் பண்ணாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. கிடைச்ச 2 வெற்றியும் சேஸில் தான் கிடச்சிருக்கு. அவங்க இந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிற அந்த மோட்டிவ் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய சேஞ்சஸ் சிஎஸ்கே சைடு பண்ணிகிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 டீமுமே இந்த சேஞ்சஸில் அதிகமாக வச்சுருக்க டீமாக இருக்காங்க. 90 போட்டிகள் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 51 பேட் ஃபர்ஸ்ட் 39 சேசிங். ரீசெண்டாக கொஞ்சம் சேசிங் பெட்டராக ஆகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் சென்னை கிரவுண்ட்னாவே ரன்ஸ் ஆன் த போர்டு வச்சா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில். மோஸ்ட்லி எல்லா கிரவுண்ட்ஸும் அப்படி தான், அது இல்லைன்னு சொல்லலாம். இருந்தால் கூட சென்னை கொஞ்சம் ஸ்லோ நேச்சர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ரீசெண்டாக இந்த இம்பாக்ட்ஸ் அப்படி இந்த மாதிரிலாம் வரும்போது ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை வர்றாங்க. 2021 பார்க்கும்போது ரிசல்ட் சேசிங்க்கு ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது. 16-17 அப்படின்னு மாறி இருக்குது. முன்னாடி வேறு, ஆனால் ஆவரேஜ் 163 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. இந்த சீசனில் ஸ்கோர் பேஸில் ரொம்பவே ஸ்மாராக தான் வருது. அவ்வளோவா பெரிய ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரலை. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 7 விக்கெட் உள்ளது, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட் இருக்குது. அண்ட் சிஎஸ்கே அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஓவராலாகவும் சரி, கடந்த 4-5 வருஷத்துலேயும் சரி. சிஎஸ்கே லோவா 103க்கு 9 அப்படின்னு லோவாயிருக்காங்க. ஆர்சிபி ஓவராலாக 70க்கு 10 அப்படின்னு லோவாயிருக்காங்க. ரீசெண்டாக பார்க்கும்போது 150 பிலோவா 11 டைம்ஸ், 190 அபோவா 7 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 15 டைம்ஸ் அப்படின்னு இருந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்த சென்னை எம்ஏ சிதம்பரம் கோட்டையாக தான் இருந்திருக்கு. சொல்லப்போனால் லாஸு விட டபுள் மடங்கு வின் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் இந்த சீசன் கொஞ்சம் அவ்வளோ ஃபேவராக இல்லை. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 31 வெற்றி, சேஸ் பண்ணும்போது 20 வெற்றி, 170 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், 150 சேசிங்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட்டு சேசிங் இதில் 5 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும்போது நிறைய நேரங்களில் விக்கெட்ஸ் அதிகமாக விடலை. இந்த சீசனில் அது கொஞ்சம் மாறலாம், அது ஒரு விஷயம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 208 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்காங்க. 50-50 அந்த வின்னிங் இருந்திருக்கு. 5-5 அப்படின்னு வின் பண்ணியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 வின்னு, சேஸ் பண்ணும்போது 3 வின்னு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 151 அப்படின்ற ரேஞ்சில் இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்கோர் ஆவரேஜாக விக்கெட் பாருங்கள் 8 விக்கெட் விட்டுருக்காங்க. நிறைய விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு இந்த நம்பர் சொல்லுது. சக்ஸஸ்ஃபுல்லாக 201 சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக பார்த்துங்க, கொஞ்சம் ஹெவியாக பார்க்க வேணாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இப்போ இல்லை, நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய மாற்றங்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த சீசன் அதுக்கான ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் தோல்விகள் நிறைய சந்தித்ததுனால சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. ரீசன் நம்பர்ஸை பாருங்கள், அவ்வளோ நிறைய ஸ்கோர்ஸ் வரலை இந்த சீசனில். ஒரு 190-180 இந்த ரேஞ்ச் 2 டைம் வந்திருக்கு அப்படின்னாலும் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கு. அதில் சிஎஸ்கே அந்த 150 ரேஞ்சில் தான் அதிகபட்சமாக இருக்காங்க. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட்டாக ஃபீல் பண்ண முடியல. போன போட்டியில் கொஞ்சம் மாற்றங்கள் பேட்டிங் பேஸில் போனாங்க. அந்த பேஸ்லேயே போனால் பெட்டராக பிரேவிஸு, சிவம் தூபே இவங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுத்தா சிஎஸ்கே கொஞ்சம் நல்ல ஸ்கோர் கொண்டு வரலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் போன போட்டியில் நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டாங்க. பேட்டிங் ஆர்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். சாம் கரனை நம்பர் 3 அனுப்புனாங்க. பிரேவிஸ் உள்ளே வந்தார், மாத்திரே ஓப்பன் பண்ணார். தீபக் கூட மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அன்சுல் கம்போஸ் ஒன்ஸ் அகைன் உள்ள. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போன போட்டியில் நடந்தது. இந்த ஆர்டர்லாம் போன போட்டியில் பேட்டிங் இருந்தது. பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் அப்பா உள்ளே வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பவுலிங் பேஸில் இருந்தால் ஒரு முன்னாடியே 11ல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அவருக்கு பதிலாக எல்லிஸை கொண்டு வரலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, இந்த சீரியஸுக்கு முன்னாடியே ஃபார்மில் இல்லை. இந்த சீரியஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்ததுனால ஓகே சிஎஸ்கேக்கு அவர் ஃபார்ம் ஆயிடுவார் அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல ஸோ அவருமே அவ்வளோ கிரேட்டாக இல்லை. சொல்லப்போனால் நம்ம கலிலெலாம் ரொம்ப ப்ரொமோட் பண்ணோம், நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. இந்த சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியான ஒரு ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கலைங்கும் போது இந்த பவுலர்ஸ்க்கெல்லாம் பெரிய அளவில் குஷன் கிடைக்கல. அதனால் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க முடியல. அப்படி இருந்துமே 100 டாப் பிளேசஸில் சில இடங்களில் இருக்கார். ஸோ அதெல்லாம் பார்க்குறோம்.
மாத்திரை நல்லா விளையாடுறாரு. ஆயுஷ் மாத்திரை டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி அண்ட் ஃபியர்லெஸ்ஸாக இருக்குது. ரஷீத் போன போட்டியில் ஃபெயிலியர் அப்படின்னா கூட ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் தொடர்ந்து அப்படின்றனால அந்த அனுபவம் இருக்கும். சாம் கரனும் அந்த மாதிரி இடத்துல தான் சொல்லணும். பட் ஸ்டில் இன்னுமே பெட்டராக அவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ரவீந்திர ஜடேஜாவோட ப்ரொமோஷன் இருக்குது. ஓரளவுக்கு இந்த சீசன் விளையாண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் வரலை அப்படின்னா கூட அந்த 20-30 அந்த ரன் பால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஜடேஜாட்ட இருக்குது. லேட்டர் பேஸில் தான் கொஞ்சம் ஹிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூட கம்ப்ளீட்டாக அது பெட்டரான ரிசல்ட்டாக அவர்கிட்ட வருதுன்னா அது அவ்வளோவா இல்லை. டெவால் பிரேவிஸு ஹிட்டிங்கில் ரொம்ப பெஸ்ட்டு. இவர் இன்னும் கொஞ்சம் மேலே கூட அனுப்பலாம். ஓவர் ரவீந்திர ஜடேஜா அனுப்புனா கூட பெட்டர் ஹிட்டிங் கொடுக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. சொல்லப்போனால் இந்த வருஷம் அவரோட ஆவரேஜ் 48 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குங்கும்போது நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரை ட்ராக்லேயும் சூப்பராக பண்ண முடியும். இந்த பவுண்டரி டைமென்ஷன் அவ்வளோ ஈஸி இல்லை, அது அக்செப்டபிள். அப்படி இருந்தாலுமே நிறைய ஸ்கொயரில் ஆடுவார் அப்படிங்கிறப்ப ஃபீல்ட் செட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசு அப்படின்றல. சிவம் தூபே டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி. பட் சென்னையில் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த ஹிட்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன் பெருசு. தீபக் ஹூடா டீசெண்டாக விளையாடுவார். பட் ரொம்ப லேட் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாகவும் இல்லை. எம்எஸ் தோனி ரொம்பவே லேட்டு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டாப்பில் இருக்கனால இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறனால ஒரு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. இருந்தால் கூட எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அன்சுல் கம்போஸ், நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் பதிரானா நல்ல பவுலிங் கொடுக்குறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் டீசெண்டாக பவுல் பண்ணுறது மூலமாக நம்பர் பார்ப்போம். ஆயுஷ் மாத்திரை ரீசெண்டாக 230+ இருந்திருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ஷேக் ரஷீத் முதல் போட்டியில் அந்த குயிக் ஸ்டார்ட் ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெவலாக டவுன் ஆனார். போன போட்டியில் ரொம்பவே டவுன் ஆகிட்டார். சாம் கரன் பாருங்கள், ரீசன்ட் இன்னிங்ஸ் ஒரு 63 நாட் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதர்வைஸ் அவர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த சீசனில் ஒரு 3 போட்டி வாய்ப்பு 3 போட்டியிலுமே தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கான்ஃபிடென்ட்டை கொடுத்த அந்த சிஎஸ்கே யூனிட் இப்போ இல்லை. சொல்லப்போனால் கடைசி வரைக்கும் போராடுவாங்க. அது இப்போ இல்லைன்னே சொல்லலாம். ஏர்லியாகவே சொல்லிட்டாங்க, நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம பார்க்குறோம். அது கொஞ்சம் நல்ல முடிவுன்னு பார்க்குறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதே லெவலில் இழுத்துட்டே போவாங்க. ஒரு எண்டில் கடைசி 2 போட்டியில் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக மற்றவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். சில மாற்றங்கள் இந்த இதிலே இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ரீசெண்டாக மேலே ப்ரொமோட் பண்ணுறதுனால அந்த 53 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. பட் அப்படியுமே அவ்வளோ கிரேட்டாலாம் ரவீந்திர ஜடேஜாவை நிறைய இடத்துல பார்க்கல. டெவால் பிரேவிஸ் கண்டிப்பாக ரீசன்ட் இன்னிங்ஸு நல்லா இருந்திருக்கு. மும்பைக்காக சில போட்டிகள் விளையாண்டு நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சிவம் தூபே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கார். கொஞ்சம் ஸ்டெடி பண்ணியிருக்கார் மிடில் பேஸில். வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த யூனிட்டில் இவரை நம்பி தான் போகுது ஓவரால் பேட்டிங் யூனிட்டே அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு இது வரைக்கும். தீபக் ஹூடா அவ்வளோ கிரேட் இல்லை. போன போட்டியில் மட்டும் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு பார்க்குறேன். சேப்பாக்கில் பாருங்கள், அவரோட நம்பர் நல்லாவே இல்லை. ஓவரால் நம்பரும் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான். அண்ட் எம்எஸ் தோனி பார்க்கணும். டாப் ஆடலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைனாலும் ஒரு சில இடங்களில் டீசெண்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட்டுன்னெலாம் கண்டிப்பாக சொல்ல முடியல. சாமோட நம்பர் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. ரவீந்திர ஜடேஜா ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்கார். அதே நேரத்தில் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் இருக்கனால ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். தீபக் ஹூடாவோட பவுலிங் நம்பர் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அன்சுல் கம்போஸோட நம்பர் ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் முழு கோட்டா வீசலை அப்படிங்கிறது இருக்குது. நூர் அகமதோட நம்பரை பாருங்கள். ரீசெண்டாக போன போட்டியில் விக்கெட் எப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. ஆரம்ப போட்டிகளில் நிறைய விக்கெட் எடுத்தார். கலீலோட விக்கெட் டேக்கிங் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. இப்போ ஏன்னா ஸ்கோர் வரதில்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி தான். பதினானாவோட விக்கெட் டேக்கிங் டோட்டலாகவே இல்லை. ஒரு இடத்துல 2 விக்கெட் 45 ரன் கொடுத்து அதுக்கு முன்னாடி 52 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. கடந்த 5 போட்டியில் 3 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்கார். அண்ட் ஒரு பாயிண்டில் மட்டும் யோசிக்கலாம். சேப்பாக்கில் லேட்டாக வர பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க. அந்த இடத்துல வேணால் 10 ரன்னாவை யோசித்து எடுத்துகிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால். பஞ்சாப் கிங்ஸ் பிரியான்ஸ் ஆர்யா அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு. ஸோ அது கொஞ்சம் மைண்டில் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துல அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. பிரப் சிம்ரன் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அண்ட் கன்சிஸ்டன்ட் மட்டும்தான் 2 பேர்த்திட்டையும் மிஸ்ஸிங் நான் சொல்லுவேன். ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் டீசெண்டாக இருக்குது. ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கும். பட் பெரிய டைமென்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரேயாஸை கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். மேக்ஸி, ஜான்சன், ஜோஸ் இங்கிலீஷு 3 ஓவர்சீஸ் மிடில் இந்த இடத்துல பேட்டிங் ஆட மாறவும் செய்யும். போன போட்டியில் டாப் ஆட கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டதுனால மேக்ஸியை ப்ரொமோட் பண்ணாங்க. ஜோஸ் இங்கிலீஷை டவுன் பண்ணிவிட்டு யான்சனை மேலே அனுப்புனாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இந்த போட்டியில் ஜோஸ் இங்கிலீஷ் நம்பர் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல் அதுக்கப்புறம் யான்சன் அப்படின்னு யோசிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சசாங்க்கு அப்புறம் யான்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெஹல் வதேரா
இனிமேல் இவர் மேலே வரலாம், அவரோட ஹிட்டிங் நல்லா இருக்குது, அவருக்கு ஒரு சரியான பொசிஷன் கொடுக்கலாம், நம்பர் 4 சரியான இடமா இருக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் மாற்றி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒமர் சாய் வரைக்கும் இந்த பேட்டிங் டெத்து, பஞ்சாப் கிங்ஸோட அந்த பேட்டிங் டெத்தை பார்க்கும்போது சென்னையெல்லாம் யோசிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவே பார்க்கலாம். ஒமர் சாய்க்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வராங்களா? பார்லெட் போன போட்டியில் இல்லை, ஒமர் சாய் தான் இருந்தார். ஃபோக்கஸனை கொண்டு வரலாம், ஹார்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா ஒமர் சாய்க்கான இடம் அது கிடையாது. அவரை யூஸ் பண்ண மேலே தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஏற்கனவே வதேரா, ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்கெல்லாம் மேலே இருக்காங்க. வதேராவை யூஸ் பண்ண முடியல, சசாங்கை பெருசாக யூஸ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ஒமர் சாய்க்கு மேலே கண்டிப்பாக இடம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா இன்னுமே கீழே பேட்டிங் டெப்த் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டாக வருமா அப்படிங்கிறது கேள்வி தான். ஒமர் சாய்க்கு பதிலாக பார்லெட்டே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா ஃபோக்கஸன் எடுத்துகிட்டு வரது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்ப்போம். ஜஹல், அர்ஷ்தீப் அண்ட் ஹர்ப்ரீத் ப்ரார் விக்கெட் டேக்கிங் பேஸில் இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்த பவுலர்ஸு. நம்பர் பார்ப்போம். பிரியான்ஸ் ஆர்யா பாருங்கள், ரீசன் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு 103 அடிச்சிருக்கு. அது கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம். அது மலான்பூரில் நடந்தது. அண்ட் இங்கே அதுவுமே கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் விக்கெட் விழுற ட்ராக்ஸ் தான். அதில் விக்கெட்ஸும் விழுந்தது. ஓரளவுக்கு க்ளோஸாக எடுத்துகிட்டு போனாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நடக்கும்னு பார்க்கணும். ஒரு பழிவாங்க விதமாக இருக்குமா? பிரியான்ஸ் ஆர்யா தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு. பிரப் சிம்ரனை பாருங்கள், ரீசன் நம்பர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ஒரு போட்டியை தவிர்த்து. அண்டு ஸ்ரேயாஸ் கொஞ்சம் டவுனாக இருக்காரோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அண்ட் இந்த ட்ராக் அவ்வளோ ஈஸி கிடையாது, இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசு அப்படின்றதுனால. கிளென் மேக்ஸ்வெல் ரீசெண்டாக பாருங்கள், சிங்கிள் டிஜிட் தான் நான் அடிப்பேன் அப்படின்னு ரொம்ப இதாக இருக்கார். அதில் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக சில நேரங்களில் பயங்கரமாக சைன் பண்ணுவார். ஜென்ரலாக சிஎஸ்கே யாரை விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஹிட்டர்ஸை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கப்படுறது. பார்ப்போம். மார்க்கோ யான்சனை பாருங்கள், ரீசன் நம்பர் கொஞ்சம் நாட் அவுட்ஸில் இருக்கார். ஓகே, நிறைய நாட் அவுட்ஸு. ஸோ பெருசாக யோசிக்க முடியாது. பட் கண்டிப்பாக இந்த இடம் அவருக்கான இடம் கிடையாது. ஜோஸ் இங்கிலீஷ் மேலே வந்துடுவார், கிளென் மேக்ஸ்வெல், சசாங், அதுக்கப்புறம் வதேரா, அது மாதிரிலாம் இருக்கனால யான்சனை ஹிட்டிங் பேஸில் லேட்டாக தான் அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. ஜோஸ் இங்கிலீஷு ரீசெண்டாக பாருங்கள், அவ்வளோ கிரேட்டாக இல்லை, இந்தியன் கண்டிஷனில் அவ்வளோ கிரேட்டாக விளையாடல. சசாங் பாருங்கள், டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. பட் ஸ்டில் மேலே வரும்போது தான் அந்த சக்ஸஸ் நிறைய கிடச்சிருக்கு. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சுருக்காரு. நேஹல் வதேரா மேலே வந்தால் கண்டிப்பாக டீசெண்டாக விளையாட முடியும். அந்த குவாலிட்டி ஷோ பண்ணியிருக்கார். சேப்பாக்கில் ஒரு சூப்பர் நம்பர் கொடுத்தாரு. அண்டு 12 பாலுக்கு 23 அப்படின்ற அந்த நம்பர் இருக்குது. ரீசன்ட் சேப்பாக் நம்பர் டீசெண்டாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் மேக்ஸி வந்தால் விக்கெட் எடுக்க முடியும். ஆனால் நிறைய ஓவர் கொடுக்குறாங்களோ அது கேள்வி தான். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்கலாம். காரணம் சிஎஸ்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க. மார்க்கோ யான்சன் கடந்த 2 போட்டியில் விக்கெட் எடுக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு கேம்குள்ளே வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது. நான் பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாரு. ஒமர் சாய் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் இல்லை, கஷ்டப்படுறாரு. அண்டு ஜஹல் செம்மையாக கம்பேக் பண்ணியிருக்க. ரீசெண்டாக நல்லா அவுட்புட் கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அர்ஷ்தீப்போட விக்கெட் டேக்கிங் எப்பயுமே இருக்கும். பாருங்கள் ரீசன் நம்பர். ஹர்ப்ரீத் ப்ராரை கடந்த சில போட்டிகளில் தான் பயன்படுத்துகிறாங்க. 2 போட்டியிலும் விக்கெட் எடுத்திருக்காரு. 2 டீமை கம்பேர் பண்ணவே தேவையில்லை. சிஎஸ்கே டவுனாக தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் சின்னதாக பெட்டராக யோசிக்கலாம். மாத்திரை நல்லா விளையாடுற சாம் கரன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிரேவிஸ் வந்திருக்காரு. தூபே, ஜடேஜா, எமசோனி, பவுலிங்கில் நூர் அகமது, கலீல் அகமது, பதிரானா இப்படிலாம் இருக்கும், யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு சில விஷயங்களை யோசிக்கும்போது சாம் கரன், ஜடேஜா, பிரேவிஸ் இவங்க 3 பேரும் அந்த ஃபீல்டிங் பேஸில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா உருட்டுற ஃபீல்டிங் அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. ஃபீல்டிங்கில் சில கேட்சஸை ட்ராப் பண்ணுறாங்க. அதுவுமே சிஎஸ்கேக்கு பெரிய பின்னடைவாக இருக்குது. இது மாதிரி விஷயங்களையும் அவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ எனிவே பஞ்சாப் கிங்ஸோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா பேட்டிங் டெப்த்து பயங்கரமாக இருக்குது. ஒமர் சாய் நம்பர் 8 வராரு அப்படிங்கும்போது அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அதனால் பஞ்சாப் கிங்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆன் சீட்டு பஞ்சாப் கிங்ஸ் பெஸ்ட்டு. பிளாக் சாயில் கொடுக்குறாங்க, மிடில் பேஸில் இருக்குது. அதே நேரத்தில் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் பெருசாக இருக்குது. சிஎஸ்கே அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கே இந்த மாதிரி ஆப்போனன்ட்ஸுக்கு வீக்கான ட்ராக்ஸை கொடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே சிஎஸ்கேவை காப்பாற்றும் இன்றைக்கி ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். அதர்வைஸ் ஓவராலாக பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அண்ட் நியூ பாலர் கலீல் ஸ்டார்ட் பண்ணுவார் வித் அன்சுல் கம்போஜ். இந்த அன்சுல் கம்போஜை மிஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பு. மேபி அஸ்வின் வரலாம், அது வந்து ஆன் டைமில் தான் பார்க்கணும். அஸ்வின் பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டோடு இப்போ வராரு. ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கம்போஜ் இருப்பாரா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது. லேட்டர் பேஸில் மேபி அஸ்வின் இன்னும் கொஞ்சம் 2 போட்டிக்கு அப்புறம் கூட பயன்படுத்துவாங்க. அவர் ஃபினிஷ் பண்ணலாம். மேபி இந்த வருஷத்துக்கு அப்புறம் விளையாடுவாரா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு அன்சுல் கம்போஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நியூ பால் அவர் எடுத்து வீசுவார். பதிரானா
ரொம்ப லேட்டாக தான் அனுப்புகிறாங்க. சொல்லப்போனால் 12, 13 இந்த மாதிரி இடத்துல தான் ஓவரே வீச விடுறாங்க. முன்னாடி ஒரு ஓவராவது வீச விடலாம். ஸோ அது MS தோனி பண்ணுவாரா பார்க்கணும். நூர் அகமது ஆஃப்டர் பவர் பிளே, தீபக் கூடாவோட ஒரு சில ஓவர் இருக்கலாம். ஜடேஜா ஆஃப்டர் பவர் பிளே, சாம் கரன் பவர் பிளேக்குள்ளே ஒரு ஓவர் அப்படின்னு வருவார். மிடில் பேஸில் ஓவர் வீசலாம், கொஞ்சம் இன்னும் பெட்டராக பயன்படுத்தலாம். சாம் கரனுக்கெல்லாம் ஓவர் கொடுக்கும்போது அது பேட்டிங்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். பஞ்சாப் கிங்ஸ்னு பார்க்கும்போது நியூ பால் அஸ்தீப் எடுத்து வீசுவார் வித் ஒமசாய் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஸோ மார்க்கோ யான்சனும் பவர் பிளேயில் வீசுவார். பவர் பிளே செக்ஷனில் நிறைய நேரங்களில் மார்க்கோ யான்சன் தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கார். சில நேரங்களில் அவரை கூட லேட்டாக பயன்படுத்துறதை பார்க்குறோம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி அஸ்தீப், யான்சன், ஒமசாய் இவங்க பவர் பிளேயில் வீசுவாங்க. ஜஹல், ஹப்ரீத் பிரார் இவங்கெல்லாம் மிடில் பேஸில். ஹப்ரீத் பிரார் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இன்றைக்கி அந்த இடத்த மாற்றி கூட யோசிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு வந்து கூட யோசிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் சிஎஸ்கே சைடு இருக்கிறதுனால. பட் பெரிய அளவில் யோசிக்க தேவையில்லை. இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசு, ஏற்கனவே ஃபிக்ஸடு 70+ மீட்டர்ஸ் வந்து சைட் பவுண்டரிஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் பவுண்டரியும் 75+ இருக்கும். அது சென்னையில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அதனால் இந்த மேட்சப்பெல்லாம் பார்க்காம ஹப்ரீத் பிராரை எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு ஆம்பால்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுவார். பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான். சிஎஸ்கே சைடு எப்பயுமே ஹெவியாக தான் இருக்கும். நூர் அகமது, கலீல் அகமது, பதிரானா மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான ஓவர் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கலீல், பதிரானா எண்ட் ஓவரில் வீசுவாங்க. இந்த பக்கம் மேக்ஸி இருக்கார். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸை டார்கெட் பண்ணி மேக்ஸியோட ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக மிடில் பேஸில் இருக்கும். யான்சன், ஒமசாய், அஸ்தீப், ஹப்ரீத் பிரார் அண்ட் ஜஹலுங்களாம் பவுலிங் ஆப்ஷனில். இதில் யான்சன், ஜஹல் அண்ட் அஸ்தீப் ஃபுல் கோட்டாக வீசுறதுக்கான வாய்ப்பு. யான்சன் அண்ட் அஸ்தீப் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. பஞ்சாப் சிஎஸ்கே கொஞ்சம் க்ளோஸாக நிறைய க்ளோஸ் மேட்சஸ்ஸு. சிஎஸ்கே ஒரு போட்டியில் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. இந்த போட்டியில் ஜெயிச்சு ஈக்குவல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும். பிபிகேஎஸ் சிஎஸ்கே ரீசெண்டாக பாருங்கள் ஒரே ஒரு வெற்றி. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரீசெண்டாக ஒரு நோ ரிசல்ட் இருந்திருக்கு. அதர்வைஸ் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க, 2 போட்டி தோற்றுருக்காங்க. அண்ட் இந்த 2 டீம் இடையில இருக்கிற ஸ்கோர்ஸை பாருங்கள். ஓரளவுக்கு ஹை ஸ்கோரிங் எண்டில் தான் நிறைய நேரங்கள். ஈவன் சிஎஸ்கே அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்காட்டி கூட இந்த சீசனில் விளையாண்ட 200+ அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக தான். நிறைய நேரங்களில் இந்த 2 டீம் மோதும்போதும் அந்த ஹை ஸ்கோரிங் எண்டில் நிறைய ஸ்கோர்ஸ் போயிருக்கு. பட் ரீசெண்ட் இயர்ஸில் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகும். பட் கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி விளையாடுறது சென்னையிலங்கிறனால அந்த ஹை ஸ்கோரிங் எண்டில் ஸ்கோர் எதிர்பார்க்க வேண்டாம். டாப் 14 என்னோட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிக் பேஸில் சாம் கரன், மேக்ஸி, ஜோஸ் இங்கிலீஷ், பதிரானா இவங்கெல்லாம் யோசிக்கணும். சாம் கரன் நம்பர் 3 வருவார். அதே மாதிரி கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம். அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் 2 ஓவர் போடும்போது விக்கெட் எடுத்தால் இன்னுமே பெட்டர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி பவுல் பண்ணுவார். ஸோ மேக்ஸி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதனால் சில சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக சில நேரங்களில் பிக் ஹிட்டிங், பிக் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஜோஸ் இங்கிலீஷ் நம்பர் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பதிரானா எண்ட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்குது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. பட் கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தை சென்னையில் அவரால் பண்ண முடியும். பிரியான்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரவீந்திர ஜடேஜாவை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சாம் கரன், மேக்ஸி அண்ட் மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணலாம். சாம் கரன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் 3 பேட்டராக இருக்கிற பட்சத்தில் அதே நேரத்தில் பவுலிங்கில் ஒரு 4 ஓவர் வீசினா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். கிளென் மேக்ஸ்வெல் ஒரு மேட்சை பேஸில் அதே நேரத்தில் சின்னதாக ஹிட் பண்ண ஆரம்பித்தார்னா பெருசாக பண்ண முடியும். இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிற இடத்துல மேக்ஸி பெட்டராக விளையாடுவார். ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற விஷயம். மார்க்கோ யான்சனை ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இருந்தால் கூட எண்ட் ஓவரில் இருக்கிற ஒரு பவுலர்ஸை கேப்டனை ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி கிரவுண்ட்ஸுக்கு பெஸ்ட்டு. அண்ட் ஃபார்ம் பேஸ்லேயும் இருக்கார். ஒரு 20-30 ரன்ஸில் வந்துச்சுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் பிரப் சிம்ரன் டீசன்ட் சாய்ஸு. பட் அவர் நிறைய ஸ்கொயர் ஆடுவது இங்கே ஸ்கொயர் பவுண்டரி சின்னதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஜோஸ் இங்கிலீஷை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை பிரப் சிம்ரன் எடுத்துகிட்டு ஜோஸ் இங்கிலீஷை விட்டலாம் அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா 2 பேருமே அவ்வளோ கிரேட் கிடையாது. ஜோஸ் இங்கிலீஷ் அடிஷ்னலாக விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஃபேக்டை மட்டும் யோசிக்கலாம். ஸ்ரேயாஸ், பிரியான்ஸ் ஆர்யா, சிவம் தூபே, நெஹல் வதேரா ஒரு சில டீம்ஸில் லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில் டீசன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்கலாம். பட் அவரோட பேட்டிங் ஆர்டர் முன்ன பின்ன இருக்கிறதுனால அதை யோசிக்கணும்னு தோணுது. சிவம் துபேவை கூட இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணி யோசிக்கலாம், தப்பு இல்லை. பிரேவிஸை யோசிக்கலாம் டெஃபினட்டாக. ஆயுஷ் மாத்ரே குயிக் ஹிட்டிங் ஏர்லியாக பாப்புலர் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவரை கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கலாம். ஜடேஜா, மார்க்கோ யான்சன், மேக்ஸி, ஸ்டோயினிஸ் இருப்பாரான்னு பார்த்துப்போம். மோஸ்ட்லி இல்லைன்னு தான், வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சாம் கரன் நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன் இன்றைக்கி போட்டியில். ஜஹல் டீசன்ட் சாய்ஸ், நூர் அகமது டீசன்ட் சாய்ஸ். இப்போ பவுலர் பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். நான் ட்ராக் வந்து 160 இந்த ரேஞ்சில் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சா அப்போ பவுலர் பேஸில் யோசிக்கணும். ஆன் டைமில் ட்ராக்கை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிப்போம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால்
இந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டியாக இருப்பாங்க அப்படின்னா கூட இன்டோர் பவுலர்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது சாம் கரன், மேக்ஸியை கூட மிஸ் பண்ணலாம். மேக்ஸிக்கு நிறைய ஓவர்ஸ் எப்பயுமே கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஒரு கேப்டன் ரேஞ்சுக்கு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அஸ்தீப் டீசன்ட் சாய்ஸ். எண்டோரில் வீசினா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ எண்டோரில் யார் இருக்காங்களோ அவங்கள மிஸ் பண்ணாமல் போகிறது ரொம்பவே நல்ல சாய்ஸு. டீம் பாருங்கள். கேப்டன் ஸ்டில் ஜடேஜா பக்கம் போகலாம், கொஞ்சம் சேஃப் சாய்ஸ்னு பார்க்குறேன். நம்ம 4ல் வரும்போது அந்த பேட்டிங் கொஞ்சம் கொடுக்க முடியுது. அந்த நேரத்தில் பவுலிங்கில் முழுமையாக வீசினார்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க முடியும் அந்த பாயிண்டில். அண்ட் மார்க்கோ யான்சன் எண்டோரில் வீசுறாரு, ஓரளவுக்கு பேட்டிங்லேயே வரார் அப்படிங்கிற ஆங்கிளில் அவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பேஸில் ஓரளவுக்கு நமக்கு எட்ஜ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க சைடு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. பேட்டர் பேஸில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் அந்த இடத்துல யோசிக்கலாம். அண்ட் முன்னாடி இன்னுமே பெல்டராக ட்ராக்ஸை கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, டீமே டவுனாக இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்து போக முடியாது. ரைட், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபேவராக பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்ஸ் நிறைய பேர்த்த கவர் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணுங்கள். அதில் குறிப்பாக சிஎஸ்கே பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சிஎஸ்கே டீம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா முன்னே இருக்கும்போது விஜய் சங்கர் ஒரு அளவுக்கு பார்க்கும்போது மிடில் அப்படியே டோட்டலாகவே இவங்களாம் ஸ்கோர் அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. டெவால் பிரேவிஸ் டாப் ஆர்டரில் ஆயுஷ் மாத்திரை அடிக்கிற விதம், ஷேக் ரஷீத் ஸ்டார்ட் பண்ணுற விதம், இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் கூட பண்ணலாம். பட் இந்த காம்பினேஷன் எப்பயுமே இருந்திருக்கா, அதுதான் கொஞ்சம் கொஷினாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து போகும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் முன்னாடியெல்லாம் விளையாண்டுருந்தாங்கன்னா அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட விளையாடுவாங்க. இப்போ நெட்ஸில் தான் அந்த ப்ராக்டிஸ் இருக்கும், அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க முடியாது. புது காம்பினேஷனில் குழப்பம்தான் இருக்கும். அது மாற்றி மாற்றி இருக்கும்போது இன்னுமே டஃப்பாக இருக்கும். அதனால் பாசிபிளாக பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி டீம்ஸை கொஞ்சம் செட் பண்ணுங்கள். கொஞ்சம் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகப்படுத்திங்க. அப்போது ஓப்பனர்ஸ் 1, 2, 3ல் முடிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போடுங்க. அதே நேரத்தில் இவங்களோட பவுலர்ஸ் எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணி போடுங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும் போது இங்கே பேட் ஃபர்ஸ்ட் ரன்ஸாக அந்த போல் வைக்க முடியும், செகண்ட் ஹாஃபில் இருக்க ஸ்பின்னர்ஸை கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிங்க. இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக போக முடியும். இன்னும் சொல்லப்போ வின் பண்ண முடியும். ஜிஎல் பயன்படுத்திங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.